இந்த கடைசி 10 இருக்குதே சகோதரர்களே, உங்களுக்கு என்ன வேணுமோ அடையலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில? சொர்க்கத்தை அடையலும் என்றா வாழ்க்கை என்னப்பா? சொர்க்கத்தை அடையலும் என்றா வாழ்க்கையில் என்னத்தை அடையல? என்ன துனியா? என்ன இது? அல்லாஹ் துனியாவை திறந்து தந்தா என்ன செய்ய போறீங்க நீங்க? உங்களுக்கு 50 பிளேட் திங்கலும் இஃப்தாருக்கு அல்லாஹ், உங்களுக்கு இஃப்தாருக்கு அல்லாஹ் 1 லட்சம் பெட்டிஸ் தந்தா என்ன செய்வீங்க? பெட்டிஸ் கட்லட் பொஃபேல போய் உட்கார்ந்தாச்சு, என்ன செய்யற? ஒன்று தானே திங்கலாம். 1 பிளேட் தானே, 2 பிளேட் தானே, 3 பிளேட் தானே, சரி 10 பிளேட் நாளைக்கு வச்சுக்க போறீங்க ஃப்ரிட்ஜ்ல பழுதாயிடும். சொர்க்கத்தை அல்லாஹ் அந்த 10 நாள்ல தரப்போறான்டா, துனியா சின்னது தானே. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த கடைசி 10ல இந்த ஈத் பஜார் உருவாக்கியது யஹூதிகள். தயவு செய்து போயிடக்கூடாது, எங்களோட பெண்கள் அனுப்பிடக்கூடாது. நீ வாழ்க்கையில் நம்மளோட குடும்பம் முன்னுக்கு போகணும். எங்களோட ஹுத்பாக்களுடைய இஸ்லாமிய உபதேசங்களுடைய விருப்பம் அதுதான், ஆசையும் அதுதான். எல்லாரும் முன்னுக்கு போகணும். பின்னுக்கு போறதுக்கு சும்மா ஒரு ரல்லியே பயான் பண்றது முஸ்லிம் சமூகத்தை கீழே தாக்குறதுக்காக. தமிழ் ஜும்மாக்களை உருவாக்கினதற்கு சமூகத்தை முன்னேற்றது. நல்ல உபதேசங்கள் சமூகத்தை முன்னேற்றும். உபதேசம் காதுக்கு கேட்காத பொழுது சமூகம் கீழே படுத்துரும். சகோதரர்களே, புத்திசாலிகளாக மாறுங்கள். இந்த கடைசி 10 20 ஆயிட்டா அல்ஹம்துலில்லாஹ், ஆண்கள் பள்ளிக்கு போயிடும். கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம், டாய்லெட் கஷ்டம், பிரச்சனை இல்லை. ஹஜ்ஜிக்கு போய் எப்படி இருக்க போறீங்க? ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு வந்தார் எங்களோட. ஹஜ்ஜில கடைசியில் ஹஜ் செய்யல. ஏன் ஹஸரத் டாய்லெட் எல்லாம் கஷ்டம் மாதிரி. நான் சொன்னேன், ஐயாமும் மஅதூதா, அல்லாவே சொல்லிட்டா குறிப்பிட்ட 4-5 நாள் தான் டாய்லெட் போகாம டேப்லெட்டை போட்டுட்டி வரல, வினாக்கு வரல 5 நாள். ஏன் வாப்பா பழக்கினா பெரிய பழக்கம், வாப்பா கெடுதான் இதெல்லாம். ரமதான் இந்த கடைசி 10 குடும்பத்தோட பேய்த்திருங்க. கடைக்கு மூடுங்க, தொழில மூடுங்க, தயவு செஞ்சு நிறுத்தாட்டுங்க தொழில. புத்தி இருந்தா நிறுத்தாட்டுங்க தொழில. முழுதுக்கு போன ஆஃப் பண்ணுங்க. புத்தி இருந்தா, உங்களுக்கு அறிவு இருந்தா இந்த கடைசி ரமலான் நினைங்க. இது அல்லாஹ் பாக்கியமா தரப்போறான் இன்ஷா அல்லாஹ். அந்த நாள்ல நம்மளோட துஆ கபூல் ஆயிட்டு வைங்க. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க தான் உலகத்துடைய கோடீஸ்வரன்.